பசங்களா, CBSE Class 12th Board Exam 2026 நீங்க எழுத போறீங்க அப்படின்னா don't skip this video. ஏன்னா இந்த செஷன்ல you people are going to learn realistic scenario board examsல என்னென்னலாம் பண்ணா லாஸ்ட் மினிட் அந்த ஒரு கவலை டென்ஷன்லாம் இல்லாம ரொம்ப சூப்பரா போய் போர்டு எக்ஸாம்ஸ் எழுதலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்கோர்ஸ் நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியும், வெறும் ஸ்கோரிங் மட்டும் இல்லாம எப்படி நம்ம நாலேஜபிளாவும் அது இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் பசங்களா. அதனால இந்த செஷன் ஓகே, இன்னைக்கு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு 1 year நம்ம கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் பசங்களா. அதனால ப்ளீஸ் இன்னைக்கு இந்த செஷனை விட்டுறாதீங்க. ஓகே, இன்னையிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ டுடே இஸ் day 1 for your class 12th board exam preparation. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்குள்ளாரே ஒரு கேள்வி கேட்டுக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்க கேட்கல, நான் கிளாஸ் 11th எல்லாம் படிக்கவே இல்லை மேம், சும்மா ஓபி அடிச்சுட்டு தான் இருந்தேன், எனக்கெல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டா நீங்க எப்படிப்பட்ட பசங்களா வேணாலும் இருங்க, ஆவரேஜ், ஸ்லோ லேர்னர்ஸ், டாப்பர்ஸ், யார் வேணாலும் இருங்க, கிளாஸ் 11th படிங்க, படிக்காம இருங்க. பட் நான் இன்னைக்கு சொல்ல போறது ஃபுல் கிரவுண்ட் ரியாலிட்டியை பத்தி மட்டும் தான் பேச போறேன். ஸோ திஸ் வீடியோ இஸ் கோனா ஹெல்ப் யூ டு ஸ்கோர் மோர் மார்க்ஸ் அண்ட் மேக்ஸிமம் மார்க்ஸ் இன் யோர் போர்ட் எக்ஸாம். ஐ எம் டேம் ஷுர். ஓகே, அப்போ உங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க உங்ககிட்டயே ஒரு கேள்வி கேட்டுக்கணும். ஓகேவா? நீங்க என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னா, நான் வெறும் போர்டு எக்ஸாம்ஸ்க்கு மட்டும்தான் படிக்க போறேனா இல்ல என்ட்ரன்ஸுக்கும் சேர்த்து நான் ப்ரிப்பேர் பண்ண போறேனா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்கணும். ஓகே, இல்ல நான் போர்டு எக்ஸாம்ஸ் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்னாலும் சரி, இல்ல போர்ட் பிளஸ் என்ட்ரன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னாலும் சரி, ஒரு 15 to 20% தான் பசங்களா உங்க எஃபர்ட்ல மாற்றம் இருக்குமே தவிர ரொம்ப பெரிய மேஜர் சேஞ்ச் போர்டு எக்ஸாம் ஆர்டிக்கிள் இருக்கு, போர்டு எக்ஸாம் பிளஸ் என்ட்ரன்ஸ் அண்டார்டிக்கிள் இருக்கு, நீங்க அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வரணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஓகேவா? ரெண்டுத்துக்கும் ஒரு 20-30% தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஓகே, லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல. அண்ட் லாஸ்ட் இயர் நம்ம பிசிக்ஸ் பேப்பர்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் ரொம்ப ஸ்டாண்டர்டா இருந்தது கிளாஸ் 12th. ஓகே, அதனால போர்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் வேண்டாம் மேம், பயமா இருக்கு அப்படின்லாம் நினைச்சு விடாதீங்க. பிகாஸ் இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க போர்ட் பிளஸ் என்ட்ரன்ஸ் இஸ் கோயிங் டு பி அ வெரி 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 பீக்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம், அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க டிசைட் பண்ணுங்க, பார்க்கலாம் நீங்க போர்ட்ஸ் போறீங்களா இல்ல போர்ட்ஸ் பிளஸ் என்ட்ரன்ஸ் போறீங்களா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க முடிவு பண்ணிக்கணும். இது முடிவு பண்றதோட நிறுத்திடணுமா அப்படின்னு கேட்டா, now we people are going to talk about physics. ஓகே, நீங்க போர்ட்ஸ் எழுதுற மாதிரி இருந்தாலும் சரி, போர்ட் பிளஸ் என்ட்ரன்ஸ் நீங்க பிளான் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, நான் சொல்றதுதான் இன்னைக்கு உங்களுக்கு கம்ப்ளீட் போர்ட்ஃபோலியோவா இருக்க போகுது, ஒரு ஐடியல் சினாரியோவா இருக்க போகுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் டுடே. இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணணும், இந்த நிமிஷம் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் மேம் இந்த நிமிஷமே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த விதமான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுத்துக்கங்க, பிசிக்ஸ் இஸ் கோயிங் டு பி த ரேங்க் டிசைடர், வேற எந்த சப்ஜெக்ட்டுமே கிடையாது. ஓகே, பிசிக்ஸ் தான் உங்க ரேங்க் டிசைடரா இருக்கும். அண்ட் நீங்க போர்ட்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே போர்ட்ஸ்ல எடுத்துக்கங்க, physics is going to be a trickiest subject அப்படிங்கறாங்க. So that is what I am saying. எப்பவுமே physics அப்படிங்கற ஒரு சப்ஜெக்ட் எப்போ நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, physics அப்படிங்கிறது மற்ற சப்ஜெக்ட் மாதிரி கிடையாது பசங்களா. ஏன்னா physics it is a very unique subject. நீங்க அதை படிக்கிற வரைக்கும் தான் சிரமம். அதை படிச்சு நம்ம நாலேஜ்ல வச்சுக்கிட்டோம், நம்ம அறிவுல நம்ம அதை ஏத்திக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் physics is like a friendly subject. அண்ட் பிசிக்ஸ்ல தான் கிட்டத்தட்ட நிறைய யூனிக் கொஸ்டின்ஸ் அவங்களால கேட்க முடியும். லாட் ஆஃப் யூனிக் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ், நிறைய பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் அவங்களால கேட்க முடியும். மேட்ச் தி ஃபாலோயிங், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதுக்கப்புறம் நியூமரிக்கல் பிளஸ் கான்செப்ட்ஸ், வெறும் கான்செப்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய கொஸ்டின் டைப் பிசிக்ஸ்ல தான் எடுக்க முடியும். கிராஃபிக்கல்ஸ், ஓகே, ஸோ எவ்ரிதிங் கேன் பி டன் ஒன்லி இன் பிசிக்ஸ். அப்போ பிசிக்ஸ் இஸ் அ மேஜர் சப்ஜெக்ட். ஓகே, ஸோ பசங்களா நீங்க இன்னையிலிருந்து ப்ரிப்பேர் பண்ண ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல NEET 2026 அப்படின்னு நீங்க போடக்கூடாது. யூ பீப்புள் ஹாவ் டு புட் CBSE 2026. ஓகே, ஸோ கமெண்ட் செக்ஷன்ல புட் ஐ எம் ஸ்டார்டிங் டுடே. ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட், கமெண்ட் செக்ஷன்ல இப்போ நீங்க என்ன பண்ணணும், ஐ எம் ஸ்டார்டிங் டுடே அப்படிங்கிறத போடுங்க. பிகாஸ் நீங்க போடுற கமெண்ட் பார்த்துட்டு நான் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு ப்ரொகாஸ்டினேஷன்ல இருக்கிற பசங்க கூட ஐயோ நம்ம ஃபெல்லோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அப்ப நம்மளும் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஓகே, ஸோ டோன்ட் ஃபர்கெட், put on the comment, I am starting today. Okay, so we are going to be there. ஏன்னா பிசிக்ஸ் அப்ரோச் பண்றதுக்கு you people need a strategical planning. ஓகேவா? ஒரு பயங்கர ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு பிளானிங் உங்களுக்கு தேவைப்படுது.
அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளானிங் வந்து எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு தானே உங்கள் ஷோபி மேம் இங்கே இருக்கேன். when ஷோபி மேம் is here, no fear, right? ஸோ பசங்களா, no matter what, today we are starting. Okay, today we are starting for CBSE board exam 2026. யார் என்ன தடுத்தாலும் சரி, நீங்க போர்ட்ஸா இருக்கலாம், போர்ட்ஸ் பிளஸ் என்ட்ரன்ஸா இருக்கலாம், தட்டி வீசிட்டு போயிட்டே இருக்க போறோம். பட் உங்களோட 100% கன்சிஸ்டன்சி, டிட்டர்மினேஷன் நம்மளுக்கு தேவை. அது இருந்தது அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் சாதிக்கலாம் பசங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் ஐ நீட் யூ பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட் த பேட்டர்ன். ஓகேவா? ஸோ 35 questions அப்படிங்கிறதா நம்ம பேட்டர்ன், 70 மார்க்ஸ் அப்படிங்கிறதா நம்ம பேட்டர்ன். நம்ம கிட்ட செக்ஷன் ஏலேருந்து செக்ஷன் இ வரைக்கும் இருக்க போகுது. செக்ஷன் ஏ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இஸ் பியூர்லி MCQ பேஸ்ட். ஓகேவா? அசர்ஷன் அண்ட் ரீசன், மேட்ச் தி ஃபாலோயிங், அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாமே வரும். யூ வில் பி ஹேவிங் 16 மார்க்ஸ் அவுட் ஆஃப் இட். ஓகே, அண்ட் செக்ஷன் பி, செக்ஷன் சி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தே ஆர் லைக் 2 marks and 3 marks. Okay, you will be subjective-ஆ நீங்க எழுதுவீங்க, you will be writing, you will be explaining as in ஒரு கண்டிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, ஒரு பிரின்சிபல் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, அந்த மாதிரி. அண்ட் செக்ஷன் டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் பியூர்லி கேஸ் பேஸ்ட் ஸ்டடீஸ். ஓகேவா? இந்த இடத்துல பியூரா இட் இஸ் கேஸ் பேஸ்ட் ஸ்டடீஸ். ஒரு 2 கேஸ் பேஸ்ட் ஸ்டடீஸ் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொன்றிலையும் 4 கொஸ்டின் இருக்கும். we will be attending it. ஓகேவா? அடுத்தது செக்ஷன் இ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எலாபரேட்டிவா நீங்க வந்து எழுதுவீங்க. ஓகேவா? you will be again சப்ஜெக்டிவா நீங்க எழுதுவீங்க, பட் it will be very elaborative, 5 mark questions இருக்கும். அப்ப இந்த பேட்டர்ன் தான் பசங்களா it is very important. so this is how your pattern is going to be. பேட்டர்ன்லயோ சிலபஸ்லயோ இப்போ வரைக்கும் எந்த மாற்றமும் நம்மளோட CBSE வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க, நானே உங்களுக்கு அதை எடுத்துட்டு வருவேன். ஓகே, அப்போ மேம் இதோட முடிஞ்சிருச்சா, நான் இதை தாண்டி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட்டேஜஸ் தெரிஞ்சுக்கணும் பசங்களா. யூ பீப்புள் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் த வெயிட்டேஜஸ். ஓகே, வெயிட்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே பாருங்க, ஸோ இதுதான் 25-26 கரிக்குலம்க்கு இப்போ வரைக்கும் இதுதான் வந்து வெயிட்டேஜஸாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் யூனிட் ப்ளஸ் உங்களோட செகண்ட் யூனிட். ஃபர்ஸ்ட் யூனிட்ல எலக்ட்ரிக் சார்ஜஸ், அதுக்கப்புறம் பொட்டென்ஷியல் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட். ஓகேவா? கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. இந்த 3 யூனிட்ல இருந்து, அதாவது இந்த 3 சாப்டர்ல இருந்து யூ பீப்புள் வில் பி கெட்டிங் 16 மார்க்ஸ் ஆஃப் கொஸ்டின். அது எப்படி வேணா புரிஞ்சிருக்கலாம். ஓகேவா? 16 உங்களுக்கு வந்து என்னவாக இருக்கலாம், 16ல வந்து உங்களுக்கு செக்ஷன் இ இருந்திருக்கலாம், டி இருந்திருக்கலாம், சி இருந்திருக்கலாம், என்ன வேணாலும் இருந்திருக்கலாம். பட் 16 மார்க்ஸ் இஸ் டேம் ஷூர். இதுல இருந்து ஒரு 5 to 10 மார்க்ஸ் தான் வந்து வேரியேஷன் இருக்கும். அடுத்தது பாருங்க, யூனிட் 3 மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம். அதில் 2 சாப்டர் இருக்கு. ஸோ இதுவும் சரி, அதுக்கப்புறம் நம்ம யூனிட் 4 ஆன எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட், இந்த 4 யூனிட்ல இருந்து யூ வில் பி கெட்டிங் 17 மார்க்ஸ் கொஸ்டின். ஓகே, 17 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அண்ட் பசங்களா நான் இன்னொன்னு சொல்றேன், மேம் எனக்கு ஒவ்வொரு யூனிட்டும் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுங்கிற ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா புட் இட் ஆன் த கமெண்ட். நான் உங்களுக்காக அந்த செஷனை எடுத்துட்டு வரேன். ஓகே, செஷனை நான் மறக்காம எடுத்துட்டு வருவேன் பசங்களா. ஸோ புட் இட் ஆன் த கமெண்ட். அண்ட் யூனிட் 5 பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், அதுவும் சரி ஆப்டிக்ஸ்ல இருந்தும் சரி 18 மார்க்ஸுக்கு கொஸ்டின் வரும். ஓகே, அண்ட் எல்லாரும் பயப்படுறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரே ஆப்டிக்ஸ் அண்ட் வேவ் ஆப்டிக்ஸ் தான் பயப்படுவாங்க. பட் வென் ஷோபி மேம் இஸ் ஹியர், நோ ஃபியர் இல்லையா, நம்ம சேனல்லேயே இதுக்கெல்லாம் சூப்பரான செஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 18 மார்க்ஸ் வில் பி கிவன். அண்ட் யூனிட் 7 பார்த்தீங்க அப்படின்னா டியூவல் நேச்சர், யூனிட் 8 பார்த்தீங்கன்னா ஆட்டம் அண்ட் நியூக்ளியை, இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 12 மார்க்கு கொஸ்டின் வரும். அண்ட் ஃபைனலி நம்மளோட செமிகண்டக்டர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல இருந்து 7 மார்க்குக்கு உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ டோட்டலி 70 மார்க்குக்கு கொஸ்டின்ஸ் இப்படி தான் அவங்க ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ இட் இஸ் நாட் அன் ஈஸி திங். மேம் இவ்வளோ மார்க்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்க, பட் எனி ஹவ் பார்த்தாலும் எனக்கு 14 யூனிட் இருக்கு, அதுலேருந்து எனக்கு குறைச்சி ஃபர்ஸ்ட் நான் யாரை ஃபோக்கஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் நான் யாரை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுத்துட்டீங்கன்னா இன்னும் எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற பசங்களுக்காகத்தான் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஓகேவா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே. இந்த ஹை வெயிட்டேஜ் டாபிக் அப்படிங்கிறத நம்ம எதுலேருந்து அனலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் போர்டு எக்ஸாம்ஸோட பாஸ்ட் 4 years to 10 years வரைக்கும் இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் அனாலிசிஸ் பண்ணி உங்களோட மார்க் எக்ஸாம்ஸ், போர்டு எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து நம்ம அதுக்கப்புறம் கட் டவுன் பண்ணி எடுத்துகிட்டு வரதான் உங்களோட ஹை வெயிட்டேஜ் டாபிக். ஆனால் இந்த ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸில் இட் வில் பி காமன் ஃபார் போத் நீட் அண்ட் JEE2. ஓகேவா? நீட்டுக்கும் சரி JEE-க்கும் சரி இது ரெண்டுமே காமனாக தான் இருக்கும். அதனால கவலைப்படாதீங்க பசங்களா. ஸோ நீங்கள் போர்ட்ஸ் ப்ளஸ் என்ட்ரன்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம், CUET-ஆக இருக்கலாம், இல்லை வந்து JEE நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை நீட் நீங்கள் எழுதலாம். நோ வரிஸ், இந்த வெயிட்டேஜஸ் எல்லாமே மேக்ஸிமம் உங்கள் ஸ்கோர் பூஸ்டர்ஸாகத்தான் இருக்கும். ஏன்னா எல்லா ஏரியாலையுமே பக்கா அனலைஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கும். ஸோ உங்கள் ஸ்கோர்ஸை நீங்கள் பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் day 1லேருந்தே நீங்கள் எப்படி உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது இம்பார்ட்டன்ட்.
ஸோ த ஃபர்ஸ்ட் திங், நம்ம கிட்ட 3 விதமான வெயிட்டேஜஸ் இருக்கும். ஓகேவா? PYQs ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே பேஸ் பண்ணி நம்ம கிட்ட 3 விதமான வெயிட்டேஜஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹை வெயிட்டேஜ், அதுக்கப்புறம் இன்டர்மீடியேட் வெயிட்டேஜ், அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் லோ வெயிட்டேஜ். ஓகே, நம்ம இதையும் தான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக படிப்போம். ஆனால் இதை விட்டுட்டு போக மாட்டோம், இதையும் நம்ம கவர் பண்ணுவோம். பட் யோர் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வில் பி ஹை வெயிட்டேஜ். Okay, so the first priority is going to be the high weightage. அப்ப high weightage units என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, the first thing is உங்களோட current electricity, moving charges and magnetism, that is your chapter 4. Okay, this is chapter 4, இது chapter 3, and இது வந்து நம்மளோட 9th chapter, இது நம்மளோட 8th chapter. Okay, and this is going to be your 14th chapter. So இதுல இருந்து எல்லாமே உங்களுக்கு maximum number of questions வந்து வரப்போகுது. Okay, அதனால start preparing these units. Okay, current electricity, moving charges and magnetism, we have everything. Derivations la irundhu ellame irukku pasangala. If you want me to teach derivation once again, na ungalku edutittu varen, na promise pandren. Okay, idudha nammaloda scenario. அடுத்து பாருங்க, intermediate weightage. Okay, so intermediate weightage எதுக்கெல்லாம் இருக்கு அப்படின்னா, நம்மளோட electric charges and fields, alternating current, dual nature of radiation and matters. So இந்த 3 யூனிட்டுமே இருக்கு இல்ல அப்படிங்கிற கிரைட்டீரியால கண்டினியூஸா இருக்கு இல்லன்ட்டே இருக்கு. ஒரு டைம் பயங்கரமா கேட்கறாங்க, ஒரு டைம் கம்மியா கேட்கறாங்க, பட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதுல ஒரு 3 யூனிட், இதுல ஒரு கிட்டத்தட்ட 5 யூனிட், இந்த 8 யூனிட்டுமே நம்ம தூக்கத்துல அடிச்சு கேட்டாலும் சொல்ற அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். Okay, and the last one is low weightage areas. அதை தாண்டி இருக்க பேலன்ஸ் எல்லாமே நம்மளோட low weightage areas தான் பசங்களா, அதுல எந்த டவுட்டும் இல்லை. நம்மளோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல், கெப்பாசிட்டன்ஸ், EMI, அதுக்கப்புறம் EM waves, atoms, nuclei, magnetism and matters, இதெல்லாமே போத் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வந்து எப்படி இருக்கும், வெயிட்டேஜஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் கேட்காம இருக்கிறது இல்லை, கேட்குறாங்க, பட் அமௌண்ட் ஆஃப் questions and number of repeating questions are very less. ஓகே, ஆனால் இந்த லோ வெயிட்டேஜ்லேயுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஆட்டம்ஸ் யூனிட், நியூக்ளியர் யூனிட், இஎம் வேவ்ஸ், இந்த 3மே வந்து எப்படின்னா பயங்கர ஈஸியான டாபிக். அப்போ இதில் நம்ம எவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் கொஸ்டின்ஸ் பண்ணாலும் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு யூனிட் தான் இந்த 3 யூனிட். ஸோ இதையும் நீங்கள் விடக்கூடாது. ஓகே, அப்போ இந்த லெவலுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே மேம், எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ நான் சார்ட் ரெடி பண்ணிட்டேன். இதை நான் எப்படி ப்ராசஸிங்க்கு எடுத்துகிட்டு வருது, அதுக்கு தானே உங்கள் ஷோபி மேம் இங்கே இருக்கேன். ஸோ ஐம் கோனா டீச் யூ ஹவ் யூ ஹாவ் டு மேக் திஸ் ஒர்க். ஓகே, நீங்கள் எப்படி இன்னையிலேருந்து பிளான் பண்ணணும் அப்படின்னு. ஸோ லெட் ஸ்டார்ட் பசங்களா. கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பட் ஐ எம் ஸ்டார்டிங் டுடே. அண்ட் யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, செஷனை லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் கிளாஸ் 12th ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க. ஓகே, ஸோ புட் இட் ஆன் யுவர் ஸ்கூல் குரூப். ஓகே, உங்கள் கிளாஸ் குரூப்ஸில் எல்லாமே போடுங்க, எல்லாம் வாங்கடா படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போடுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் ஹை வெயிட்டேஜ், அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் வெயிட்டேஜ், இது எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட செஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் சீக்கிரமாகவே லைவ் கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ அந்த லெக்சர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும். ஓகே, டேக் அ வீக் டைம், தப்பே கிடையாது. ஸ்டார்டிங்கில் நம்ம டைம் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எண்டிங்கில் கம்மி டைம் எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும் பசங்களா. அதனால ஒரு யூனிட் முடிக்கிறதுக்கு 1 வாரம் ஆகுதா மேம், நான் 2 மணி நேரம் வீடியோவையே பொறுத்து நான் 1/2 மணி நேரம் பொறுமையாக பார்த்து நான் புரிஞ்சுக்கிறேன் மேம், எனக்கு 1 வீக் டைம் ஆகுது அப்படின்னா நோ ப்ராப்ளம், டூ இட். அதுதான் கரெக்ட், டூ இட். ஓகே, அண்ட் அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறப்பவே நீங்கள் கான்செப்ட்ஸும் நோட்ஸும் எடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதோட சேர்த்து நோட்ஸும் நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கணும். அண்ட் நம்மளோட கம்யூனிட்டிஸில் வந்து ஆல்ரெடி நோட்ஸ் அவைலபிளாக இருக்குது பசங்களா, அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன மேம் பண்ணணும், ஸ்டார்ட் ரிவைசிங். இதை ரெண்டுத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும் பசங்களா, ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணுறதுனா என்னது, ஸ்டார்ட் வித் யுவர் கொஸ்டின் சால்விங். PYQs, அது நியூமரிக்கலாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, பட் நியூமரிக்கல்ஸும் உள்ள இருக்கணும். அது கூட அசர்ஷன், ஸ்டேட்மெண்ட் டைப், மேட்ச் தி ஃபாலோயிங், இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், யூ ஹாவ் டு ஸ்டார்ட் சால்விங். அதை சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ பீப்புள் ஹாவ் டு அனலைஸ் தட். ஒரு 20 கொஸ்டின் ஒரு நாளைக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த 20 கொஸ்டின் படித்து முடிச்சுட்டு அதை அனலைஸ் பண்ணுங்கள். எந்தெந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க, இது எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். அந்த அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எங்கெல்லாம் அந்த 20 கொஸ்டினில் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத எரர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். ஐடென்டிஃபை யுவர் எரர்ஸ். அப்போ எரர்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே டவுட்ஸ் இருக்கிற இடம் அப்படின்னு அர்த்தம். அப்போ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எய்தர் எகெயின் கோ ஃபார் யோர் வீடியோ லெக்சர். ஸோ வீடியோ லெக்சர் போய் பார்த்துட்டு மறுபடியும் உங்கள் கான்செப்ட்ஸ் இதெல்லாமே ரிவைஸ் பண்ணிவிட்டு எகெயின் கம் பேக் டு யுவர் ரிவிஷன் பார்ட்.
again revise it once again and start solving, analyzing and again identify your errors, doubts இருக்கிறத வந்து கம்மி பண்ணுங்க. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி ரிப்பீட்டட் சைக்கிள்ல நீங்க பண்றப்ப, ஸோ ரிப்பீட்டடா இதை கன்சிஸ்டண்டா இதை நீங்க பண்றப்ப உங்களுக்கே தெரியாம உங்க எரர்ஸ் குறைய ஆரம்பிக்கும் பசங்களா. அண்ட் தட் இஸ் வேர் யூ ஹாவ் டு லேர்ன் வி ஆர் டூயிங் சம்திங். மேம் ஒரே நாள்ல எரர்ஸ் குறைஞ்சிருமா? கிடையாது. இட் வில் டேக் சம் டைம். நம்மளோட பிரெயினுக்கு ஏத்தாப்புல இட் வில் டேக் சம் டைம். பட் கண்டிப்பா குறையும். இட் வில் பி அ வெரி 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 பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். மேம் பார்க்க நல்லா இருக்கு, கேட்க நல்லா இருக்கு, ஆனா என்னால் இதை தனியா பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியவே இல்லை மேம். இதை எப்படி நான் தனியா ப்ராசஸ் பண்ணி எடுத்துட்டு போறேன்னு நினைக்கிறப்பவே எனக்கு பயமா இருக்கு. ஐ நீட் அன் எக்ஸ்ட்ரா ஹேண்ட், ஐ நீட் ஹெல்ப். ஓகே, ஐ நீட் அ கைடன்ஸ் மேம். இதில் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் என் கூட இருக்கிறக்கு ஐ நீட் அ கைடன்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் பசங்களா வி பீப்புள் ஆர் கோயிங் டு ஸ்டாண்ட் ஃபார் யூ. எஸ், இந்த டைம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி வி பீப்புள் ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் யுவர் போர்டு எக்ஸாம்ஸ் ப்ளஸ் நீட் எக்ஸாம்ஸ்க்கான கோச்சிங். ஓகே, இதுல டெய்லி டெஸ்ட், ரெக்கார்டட் செஷன்ஸ், அதுக்கப்புறம் நீங்க PYQs டிஸ்கஷன்ஸ் எல்லாமே உள்ள இருக்க போகுது. ஓகேவா? நம்ம இதுக்குன்னே நம்ம Xylem ஆப் தனியாவே இருக்கு. அப்ப அந்த Xylem ஆப்ல ஏ குரு இருக்கு. ஓகே, இன்ஃபைனைட் ப்ராக்டிஸ் இருக்கு பசங்களா. ஓகே, அப்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. வி பீப்புள் ஆர் ஆன்லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் நல்லா கிளாஸ் எடுத்துட்டு இருப்போம். ஓகே, ஆஃப்லைன்ல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான வெல் க்ரூம்டு டீச்சர்ஸ் உள்ள இருப்பாங்க. well trained teachers will be there. okay, so Thalapathy batch in the time class 12th நம்ம லான்ச் பண்ணியாச்சு பசங்களா. மே 12th இருந்தே கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னும் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம, இஃப் யூ பீப்புள் நீட் லைக் எனக்கு ஒரு ஹெல்ப் தேவை அப்படின்னீங்கன்னா தலபதி இஸ் அ ஒன்லி ஆப்ஷன். இல்லை மேம் எனக்கு ஆன்லைன் வேண்டாம், ஐ ஹாவ் டு கோ ஃபார் ஆஃப்லைன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அண்ட் ஆஃப்லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்லி லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கும் பசங்களா. போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரொம்ப லிமிடெட், பட் ஆஃப்லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை விட இன்னுமே கொஞ்சம் லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் யுவர் தலபதி ப்ரோ. ஓகே, ஸோ தலபதி ப்ரோ கிளாஸ் 12th பேட்ச் பசங்களா இது. ஓகே, ஸோ வீக் டேஸ் ஆஃப்லைன் டியூஷன்ஸ் இருக்கும், டியூஷன் கிளாஸஸ் இருக்கும். ஸோ 5:30 to 8:30 விச் மீன்ஸ் உங்கள் ஸ்கூல்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வருவீங்க. அதுவும் மே 12th ஸ்டார்ட் ஆயாச்சு. ஓகே, அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஹேண்ட் அப்படிங்கிறது இப்படி தான் கிடைக்கும் பசங்களா. ஒரு எக்ஸ்ட்ரா ரிஜிட் சப்போர்ட் அப்படிங்கிறது இப்படி தான் கிடைக்கும். அப்போ கிடைக்கிறப்ப அந்த சப்போர்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே மேம், இந்த சப்போர்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் எனக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்லைனில் நடக்கக்கூடிய தலபதி ப்ரோ அப்படிங்கிறது திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூரில் ஆஃப்லைனில் நடக்க போகுது பசங்களா. ஓகேவா? ஆன்லைனில் படிக்கிற பசங்க எங்கேருந்து வேணாலும் படிக்கலாம். யூ நீட் அன் ஆப் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன், அவ்வளோதான். கோர்ஸ் மட்டும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா போதும். ஓகே, அண்ட் தலபதியோட நிற்காம நம்ம தல ப்ரோவும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பசங்களா. தல ப்ரோவில் வி பீப்புள் ஆர் லான்ச்சிங் JEE ஆல்சோ. Class 11th JEE also இருக்கு. and repeaters ல we are starting our Mara batch for repeaters. NEET repeaters க்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்ப தலபதி ப்ரோ அப்படிங்கிறது இட் இஸ் a golden opportunity. ஓகே, இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு எல்லா விதமான டவுட்ஸும் கிளாரிஃபை பண்ணுவாங்க பசங்களா. என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு. அண்ட் இஃப் யூ பீப்புள் ஆர் ஃப்ரம் கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, கோ ஒரு டைம் போங்க, நம்ம கேம்பஸை போய் ஒரு டைம் விசிட் பண்ணுங்க. எப்படி இருக்காங்க, என்ன மாதிரி ஒரு அட்மாஸ்பியர், உங்க வைபுக்கு அது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் பாருங்க. என்ன ஆயிரப்போகுது அதெல்லாம் பார்த்தா தானே உங்களுக்கு தெரியும், ரைட்? ஸோ கோ அண்ட் டூ இட். யாரும் உங்களை தடுக்க போறதில்ல, போய் பாருங்க. பிகாஸ் இப்போ நீங்க படிக்க போற இந்த கோர்சஸ் எல்லாத்தோட இருக்கிற மெட்டீரியல்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் கைடன்ஸ் அண்ட் மென்டாரிங் கெப்பாசிட்டி, இது எல்லாமே இவ்வளவு ரிசல்ட்ஸை கொடுத்த ஒரு டீம் கிட்ட இருந்து வரப்போகுது பசங்களா. ஸோ கிரியேட்டிங் 2000+ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் நாட் an easy task, பட் we are doing it. இந்த டைம் அந்த இது நம்ம தமிழ்நாட்டுக்குமே கிடைச்சிருக்கு. அப்போ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட்ஸ் எடுத்துக்கோங்க பசங்களா. டேக் அ லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் சப்போர்ட். ஓகே, ஸோ அது உங்களை கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அப்போ தலபதி ப்ரோவில் இன்னும் என்னென்ன மேம் நம்மளுக்கு ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா, உங்களோட ஸ்டடி கிட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் போர்டு எக்ஸாம்ஸுக்கும் இது பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்க போகுது. DPP மெட்டீரியல்ஸ், நம்மளோட ஆப் இருக்க போகுது. அண்ட் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங். ஓகே, சும்மா கிளாஸ் போகிறோம் படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் பேரண்ட்ஸுக்கு உங்களோட ப்ராக்ரஸை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே, ஸோ பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வில் பி லைக் ஒரு ஸ்கெட்யூல்டு வீக்கில் டேட்ஸ் மட்டும் டெனேட்டிவாக இருக்கும், பட் நடந்தே தீரும். ஏன்னா நீங்க என்ன பண்றீங்கிறது உங்க பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சாதானே பசங்களா அது கரெக்ட், ரைட்? ஸோ எகெயின் நான் சொல்றேன் பசங்களா,
திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர்ல ஆஃப்லைன் தளபதி ப்ரோ பேட்ச் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயாச்சு. டோன்ட் மிஸ் திஸ். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹெல்ப் தேவைப்படுது அப்படிங்கிறப்ப we are there. ஓகே, அண்ட் தளபதி நான் ஆன்லைன்லேயே எடுத்துக்கிறேன் மேம் அப்படின்னா நோ வரிஸ், யூ பீப்புள் கேன் ஸ்டார்ட் டுடே. ஓகே, அண்ட் என்கொயரி பண்ணணும் அப்படிங்கிறவங்க 8129000700 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா யூ பீப்புள் கேன் என்கொயர். ஓகே, எல்லா டீட்டெயில்ஸும் கேளுங்க, உங்களுக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் கேளுங்க. உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கு அப்படின்னா then you are perfect for to be a part of Xylem family. ஓகே, உங்க கேள்விகளுக்கு விட தெரியாம you please don't choose anything. இங்கன்னு இல்லை, எங்கேயுமே. ஓகே, அண்ட் இந்த வருஷம் பயங்கரமான பிளான்ஸ் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் பசங்களா. வெறும் 12th பசங்களுக்கு இல்லை, 11th பசங்களுக்கும் எடுத்துட்டு வந்திருக்கோம். ரிப்பீட்டர்ஸ், ரிப்பீட்டர்ஸ் எல்லாத்துக்குமே எடுத்துட்டு வந்திருக்கோம். போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ உங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னமோ அதுக்கு ஏத்தாப்புல யூ பீப்புள் கேன் ஸ்டார்ட். ரைட், இட்ஸ் அமேசிங் இல்லையா? ஏன்னா மெட்டீரியல் குவாலிட்டி, Xylemோட அந்த டீச்சிங் கேப்பபிலிட்டி, இது எல்லாமே புதுசாக நான் சொல்லி தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ரைட், யூ பீப்புள் நோ ஹவ் ஐ டீச், ஹவ் ஷிமா மேம் டீச், ஹவ் சிக்கந்தர் சார் டீச், அனி சார், ஸ்ருதி மேம், டோனி சார், இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ரைட், எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அதனால யூ பீப்புள் நோ அஸ் பெட்டர் தேன் எனி ஒன். ஓகே, பட் உங்கள் டெசிஷன்ஸ் ரொம்பவே வந்து கிளாரிஃபைடாக, ரொம்ப கிளியராக இருக்கணும், கிளாரிட்டியோட இருக்கு. ஓகே, ஸோ டோன்ட் மிஸ் இட். இல்லை நான் ஆன்லைன் ரிப்பீட்டராக தான் நான் ஜாயின் பண்ணுறேன் மேம், எனக்கு ஆன்லைன் ரிப்பீட்டர்ஸ் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் நம்ம வெற்றி பேட்ச் இஸ் ஆல்வேஸ் ரெடி ஃபார் யுவர் ஆன்லைன் ரிப்பீட்டர்ஸ். ஸோ ஆன்லைன் ரிப்பீட்டர்ஸ் இந்த டைம் வந்து May 25th அன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பசங்களா. வி பீப்புள் ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் பை May 25th. ஸோ ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ், அதனால சீக்கிரமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுலேயும் யூ பீப்புள் ஹேவ் என்னஃப், அதாவது போதும் போதும் அப்படிங்கிற அளவுக்கு யூ பீப்புள் ஆர் ஹேவிங் சப்போர்ட்டிங் ஆப்ஷன்ஸ் ஆப்பில். ஓகே, அதனால ஒரே விஷயம், நீங்கள் டிட்டர்மினண்ட்டாக, நீங்கள் பர்ஃபெக்டாக, நீங்கள் ரெடி ஆகிறது மட்டும்தான். ஓகே, அதனால கவலைப்படாதீங்க. இவ்வளோ பெரிய பிளானை நான் எப்படி மேம் சிங்கிள் ஹேண்டடாக நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது? அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் பசங்களா. இஃப் யூ பீப்புள் நீட் ஹெல்ப் ஆன் எக்ஸிக்யூட்டிங் தீஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் தென் we are there to help you. ரைட், அதனால ஒரே ஒரு விஷயம் மட்டும் எப்போவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, so for your success we are ready to work. Okay, so let's work together, let's win together and let's celebrate it together. Okay பசங்களா, so physics இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க. you are starting from today. Okay, so மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல I'm starting today அப்படிங்கறத போடுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், அம்மா படிச்சுக்கடா, தெரிஞ்சுக்கடா அப்படிங்கறதெல்லாம் சொல்லுங்க. so it will be helpful. Okay, so thank you so much பசங்களா. and நம்ம செஷனை சப்ஸ்கிரைப், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, செஷனை லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான செஷனில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு என்ன விதமான ஹெல்ப் கிளாஸ் 12th வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ bye everyone, have a great day. This is me, your Shobhi ma'am. You people know when Shobhi ma'am is here, don't fear, right? Bye everyone, have a great day.